எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட 1000 வருஷ அரசாட்சி குறித்து ஒரு சில வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 23லிருந்து வாசிப்போம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசியும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாத இருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். பின்ன எங்கேயோ அங்கே கழுகு வந்து கூடும். அந்நாட்கள் உபத்திரம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்தின் விழும், வானத்தின் சந்துக்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்பட்டு, அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறது. பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஆகவே 1000 வருஷ அரசாட்சியில் ஏசு இங்கே இருக்கிறாரு, அறை வீட்டுக்குள் இருக்கிறாரு, வனாந்தத்தில் இருக்கிறாரு, ஒளிய மலையில் வந்துட்டாரு, எருசலேமில் இருக்கிறாரு என்று சொன்னால் நம்பாத, போகாத, புறப்படாத. இதுக்கு அற்புதமும் அடையாளமும் செய்வார்கள். இயேசு வந்துவிட்டார், மெசியா வந்து விட்டார் என்று சொல்லி. ஆகவே நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல எல்லா கோத்திரமும் எல்லா ஜனமும் பார்க்குற வண்ணமாய் வானத்திலே தோன்றுவார், மேகங்கள் மேல் வருவார். ஆகவே 1000 வருஷ அரசாட்சியில் கிறிஸ்து நமக்குள்ளே, தேவன் நமக்குள்ளே இருப்பதே அந்நாளில் அறிவீர்கள். 1000 வருஷ அரசாட்சியில் நம்ம சொன்னதாக நடக்கும். கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பார். எருசலேமில் மாம்ச சரீரத்திலேயோ மகிமின் சரீரத்திலேயோ ராஜாவாக நாம் பார்க்கக்கூடிய வண்ணத்தில் இருக்க மாட்டார் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஆகவே இந்த வேத பகுதி வாசித்து இயேசு வந்து செத்தவனை எழுப்பி அங்கே பரலோகங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே அரசாட்சி செய்கிறது இல்லை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர் தெழுந்து விட்டார்கள். நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய கரத்தில் சிரஞ்சேதம் பண்ணப்பட்ட உலகத்துக்கும் பாவத்துக்கும் சாபத்துக்கும் உலக வழிபாட்டுக்கும் மரித்தவர்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் அறிந்து கொள்ளாவிட்டால் ஒரு சில விளக்கத்தில் வழி விலகி போய்விடும். 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு இந்த பூமியில் காணக்கூடிய வண்ணத்தில் இருக்கவே மாட்டார். அவரே சொல்கிறாரு, அங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு, அறை வீட்டில் இருக்கிறாரு, வனாந்து போகாதீங்க. நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்? வானத்திலே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாது இருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் எரிக்கற்கள் கீழே விழும், பூமியில் பயங்கரமாக இருக்கும். அது உலக முடிவில் 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு நமக்குள்ளே இருப்பார். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பது அந்நாளில் அறிவீர்கள். யோவான் சுவிசேஷம் 14:20 தேவன் சொல்லி கொடுக்குறாரு. ஆகவே நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களில் இருப்பதே அந்நாள் அறிவீர்கள். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் அப்பொழுது 1000 வருஷ அரசாட்சியில் சொன்னதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். இந்த உலக கட்டுப்பாடு, பரிசுத்தவான்கள் உலகத்தை ஆளுவார்கள். தேவனுடைய வார்த்தையில் தேவனுடைய சித்தத்தில் வாழும்போது 5 பட்டணத்துக்கு அதிகாரி, 10 பட்டணத்துக்கு அதிகாரி, உண்மையும் ஒத்துமான ஊழியக்காரருக்கு தேவன் தருவார். ஆகவே 1000 வருஷ அரசாட்சியில் கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பதை அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது தேவன் நமக்குள்ளே இருக்கிறாரு, விசுவாசத்தில் இருக்கிறாரு. இன்னும் அந்த காலம் நிறைவேறின போது தான் அந்த அற்புதமாக அடையாளம் செஞ்சு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் ஆளுகை செய்ய முடியும். எப்படி ஆதாம் விழுந்து போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு சகல ஞானமும் சகல அதிகாரமும் இருந்தது. சிங்கம் புலி வந்து அவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தது, ஒரு சேதமும் வராது. அதே போல் இந்த பூமியில் எந்த சிங்கமும் எந்த விஷப்பாம்பும் கடிக்காது, அதில் விஷம் இருக்காது. இந்த பூமி கிராவிட்டியை மாற்றிடுவார், சிஸ்டத்தை மாற்றிடுவார். தேவன் அதை செய்வார். ஆகவே அதை செஞ்சு நம்ம கையில் தான் கொடுப்பார். 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு எருசலேமில் இருக்க போகிறதில்ல, ஒளி மேலே கால் வைக்க போகிறதில்ல, அது 2 பிளக்க போகிறதில்ல. அது 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு ரகசிய வரைக்கும் முடிஞ்சு கடைசி உலகம் முடியும் போது தான் இயேசு வரார். ஆகவே ஏமாந்து போகாதபடி வேதத்தை தெளிவாய் வாசித்து புரியவிட்டால் முழங்கால் படி நின்று ஜெபித்து 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு எப்படி இருப்பார் என்பதை விளங்கி கொண்டால் நிச்சயம் தேவன் அதை வெளிப்படுத்துவார். இது பைபிள் காலேஜிலேயோ அல்லது உலக பிரக அறிவில் கற்றுக்க முடியாது. இது தேவனே கற்றுக் கொடுப்பார். இது ஆவிக்குரிய ஞானம், ஆவிக்குரிய விஞ்ஞானம், ஆவிக்குரிய பாடம், ஆவிக்குரிய
வெளிப்பாடு இருந்தால் தான் வெளிப்பாடு, அதுதான் சாப்பாடு. இல்லைன்னா வெறும் கூப்பாடு, அப்புறம் போட போகிறாரு தாப்பாடு. அப்புறம் நீங்கள் யார் உங்களை அறியேன் என்று சொல்லிவிடுவார். ஆகவே தேவனுடைய வார்த்தையை விளங்கிக் கொள்ள தேவன் தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. 1000 வருஷ அரசாட்சியில் கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பார். எருசலேமில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலையில் எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி கொடுங்கடா என்றெல்லாம் கேட்க போகிறதில்ல. அவர் வேறு பரிமாணத்தில் இருக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ளே உலக முடிவு இருந்த சகல நாட்கள் நம்மளோட கூட இருக்கிறார். ஆகவே அதை விளங்கிக் கொள்ளுவோம். விளங்கிக் கொண்டு தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து 1000 வருஷ அரசாட்சியாக நாம் ஆயத்தமாகவும் தேவன் நம்ம காலத்திலே கொடுப்பாரு. எந்த காலத்தில் கொடுப்பாரு, கொடுக்கும்போது அது வெளிப்படும். அந்தந்த காலத்துக்கு அது வெளிப்படும். ஆகவே 1000 வருஷ அரசாட்சிக்காக தேவனை நாம் சார்ந்து வாழும்போது நம்மளே சாகா வரம் பெற்று என் வார்த்தை ஒருவன் கை கொண்டால் மரணத்தை காண்பதில்லை. ஆகவே அந்த காலத்துக்கு உண்டான அந்த வார்த்தை அது வெளிப்படும். அது இந்த காலத்துக்கு தந்தால் நல்லத்தான். நம்ம கேட்க வேண்டியது நம்ம வேலை, கொடுக்க வேண்டியது தேவனுடைய வேலை. பரலோகத்தில் செய்யப்படுது போல் பூலோகத்தில் செய்யப்படும். ஆகவே வார்த்தை விளங்கிக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். மீண்டும் சந்திப்போம். ஆமேன்.